ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரீஒர்க்குக்காக வந்திருக்குது. ஹம்மிங் நாய்ஸு நிறையா இதில் வந்து ரெஸ்பாக்ஸ் இல்லாமல் வெளியே வச்சு கேட்டுட்டுருக்காங்க. இதை வந்து உள்ள வச்சு கேட்டுருக்காங்க. ஹம்மிங் நாய்ஸ் அதிகமாக வருதுன்ட்டுருக்காங்க. இறச்சல் அதிகமாகுது, கண்ட்ரோலில் திருவண்ணா கராமலான்னு கற்றுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம இது ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு ரீஒர்க் பண்ணி காட்டுறேன். எல்லா பொருளையும் வெளியே எடுத்தாச்சு. இதில் தேவையில்ல ஒயரிங் எல்லாமே எடுத்துகிட்டு புது ஒயரிங் போட்டு ரெஸ்பாக்ஸ்லாம் உள்ளே வச்சு ஃபிட் பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஆம்பு. எப்படி கொண்டாந்து ஆம்பு இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு ஹீட்டிங் கிடையாது, ஒரு நாய்ஸ் கிடையாது. இந்த பஸ் பாக்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியே வச்சு சார்ஜர் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி அடாப்டர் போட்டு வெளியே சுவிட்ச் பாக்ஸில் போட்டு இங்கேருந்து 6 அவுட் எடுத்து பின்னாடி 2 அவுட் தான் எடுக்க முடியுது. ஏசி 2 கனெக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அது மூலிமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளெல்லாம் மாதிரி நிறையா கஷ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபேன் 2 ஸ்பேனையும் வெளியே வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம உள்ளே வச்சாச்சு. சப்பு வந்து இப்போ திருப்பியாச்சு. சப்பு ஹீட் ஆகாது, ஐசி ஹீட் ஆகாது. இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா 3 492 யூஸ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு சென்டருக்காக 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஃபிட்டு சக்தியில் சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்குது. 24 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் என்ன இது பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா போட்டுருக்குது. இந்த பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிளாம் மாதிரி போட்டு பின்னாடி கட்டிங் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ணி இந்த மாதிரி போட்டு அதுக்காக ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் கொடுத்துருவோம். ஸ்டேபிள் கன்வெர்ட்டர் ஒன்று உள்ளே வச்சு இதுக்கு ஒரு 5 வோல்ட் கரண்ட் போகிற மாதிரியும் யூஎஸ்பிக்கும் இந்த ஒரு இது யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா சப்பு பிரே ஒன்று ஆட் பண்ணியிருக்குது. அப்புறம் இது வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரவி ப்ரோலாஜிக்கு FT003ங்கிற இந்த ப்ரோலாஜிக்கு யூஸ் பண்ணியிருக்குது. ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். லைட்டு வந்து எல்இடி லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலாக கொயாக்சலாக ஆக்ஷன் தெரிகிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் பார்த்தா தெரியும். இப்போ இதில் வந்து அந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே லைன் மாறும். ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கொயாக்சல், ஆக்ஸ் 3 லைட் இல்லைன்னா ஆக்ஸு. அந்த மாதிரி இங்கே இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்குது. இந்த மாதிரி யாருக்கா ரீஒர்க் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.